கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இன்று மே மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த மே மாதம் முழுவதுமாக நம்மை அருமையாக நடத்தி வந்த தேவனை நம்ம உளமாற ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்று ஆலயத்திற்கு செல்லுகின்ற நாள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் கடைசி வசனம், அதாவது 14வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன். இங்கு பவுல் இந்த கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபத்தின் நிறைவு பகுதியில் விதமாக ஆசீர்வாதம் சொல்லி முடிக்கின்றார். இன்றைக்கும் நம்ம ஆலயத்தில் நம்முடைய போதகர்கள் விதமாக சொல்லுவது உண்டு அல்லவா? தேவனுடைய அன்பும் குமாரனாகிய கிறிஸ்துவினுடைய கிருபையும் ஆவியானவருடைய பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் உங்களோடு இருப்பதாக என்று சொல்லி, பிரியமானவர்களே, இன்று திருத்துவ ஞாயிறாக அனுசரிக்கப்படுகின்றது. இந்த நாளிலும் விசேஷமாக திருத்துவ தெய்வமாகிய நம்முடைய ஆண்டவர், அதாவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஆகிய திருத்துவ தெய்வம் எப்படி செயல்படுகின்றார்கள், ஒவ்வொரு 3 பேருடைய குணாதிசயங்களை இதிலிருந்தே சுருக்கமாக நம்ம அறிந்து கொள்ளலாம். முதல்ல பாருங்களேன், தேவனுடைய அன்பும். இங்கு பிதாவாகிய தேவனுடைய அன்பும் என்ற அர்த்தம் பாருங்களேன். தேவனுடைய அன்பு அது இன்னதென்று சொல்ல முடியாது. தேவன் அன்பாகவே இருக்கின்றார். அதனாலதான் அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த பூமிக்கு அனுப்பினார், இவ்வளவாய் தந்தருளினார் என்று பார்க்கின்றோம். அவரை பலியாக ஒப்பு கொடுக்க அனுப்பினார். அவர் பேரிலே விசுவாசம் உள்ளவர்களாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களையும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர் ஆசீர்வதிக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கின்றார். எனவே தான் தன்னுடைய ஒரே குமாரன்றும் பாராமல் இரத்தம் சிந்தி பலியாகி நம்ம மீட்டெடுக்க அனுப்பினார் அல்லவா? தேவனுடைய அன்பிற்கு இணையே கிடையாது, ஈடே கிடையாது. எனவே தேவனுடைய குணாதிசயம் பிரதானமானது. முதலாவது, அவர் அன்பு நிறைந்தவர். அடுத்து பாருங்களேன், குமாரனாகிய கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும். இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும். கிருபை, அவர் கிருபை நிறைந்தவர். இயேசு மகாராஜா அவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர், அவர் கிருபை நிறைந்தவர். எனவேதான் அவரும் கூட பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற பூமிக்கு வந்தார். அதனோடு கூட அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறபடினால நமக்காக அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். இன்றும் கூட பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருந்து அவர் நமக்கு அவர் கிருபை பாராட்டும்படியாக மகா பிரதான ஆசாரியராக பிதாவின் வலது பாரிசத்திலே அமர்ந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார். இன்னும் சற்று கிருபையாக இருங்க, என் மகன் மேல, என் மகள் மேல இன்னும் கிருபையாயிருங்க, இன்னும் கொஞ்சம் பொறுத்துருங்க, இன்னும் கொஞ்சம் பொறுத்துருங்க. எப்படி இந்த ஒரு உவமையாக இயேசு சொன்னார் அல்லவா? அதாவது ஒரு அத்தி மரம், அதாவது திராட்சை தோட்டத்தின் நடுவிலே ஒரு அத்தி மரம் நடப்பட்டிருந்தது. ஆனால் அத்திமரம் கனியே தராததுனால அந்த தோட்டக்காரர் இது வேண்டாம், இது எஜமானன் அதை எடுத்து போடு அப்படின்னு சொல்லும்போது தோட்டக்காரர் பரிந்து பேசுகிறார். இன்னும் 1 வருஷம் இதை கொத்தி எரு போட்டு நான் பார்க்கிறேன், கனி தராட்டினா எடுத்துடலாம் என்று சொல்லி பேசுகிறார், பரிந்து பேசுகின்றார். கிருபை உள்ளவராக இன்னும் கொஞ்சம் காத்துருங்க, இன்னும் கொஞ்சம் என்னுடைய மகனுக்கு தருணம் கொடுக்கலாம், என் பிள்ளைகளுக்கு தருணம் கொடுக்கலாம் என்று சொல்லி நம்ம மேல கிருபை உள்ளவராக, நம்மேல் பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியராக என்றும் இருக்கின்றார். அவருடைய கிருபையின் பரிபூர்ணத்தினாலே நாமும் கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்கிறோம் என்று யோவான் சுவிசேஷத்தில் எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு என்றால் அவர் கிருபை மிகுந்த தெய்வம். அடுத்து பாருங்க, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆவியானவர் என்றால் அவர் ஐக்கியம், அன்பு நிறைந்த தேவன். கர்த்தரே ஆவியானவர். அவருடைய ஆவியானவர் எப்படி இருக்கிறாரா? ஐக்கியத்தை விரும்புகின்றார். அன்பு ஐக்கியம் மக்களுக்குள்ள, ஜனங்களுக்குள்ள பெருகி இருக்க வேண்டும். ஒரு குடும்பம் என்றால் அந்த குடும்பத்துல ஒருவருக்கொருவர் ஐக்கியமா இருக்க வேண்டும், அந்யோன்யமாக ஐக்கியமாக ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக கனப்படுத்தி ஒருவர் அன்பு செலுத்தி ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து தயவாகவும் மன உருக்கமாகவும் நடந்து கொள்வதை ஆவியானவர் விரும்புகின்றார். உங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் ஒரே துக்கமாக இருக்குது இல்லையா?
கலக்கமா இருக்குது, சமாதான குறைவு இருக்கு. ஏன் அப்படின்னா ஆவியானவர் துக்கத்தோடு கூட அந்த வீட்டில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்க வீட்டில் உங்க பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் அல்லது கணவன் மனைவிக்கு பெற்றோருக்கு இடையில ஏதோ மனஸ்தாபம் வந்து பேசாமல் வைராக்கியம் பாராட்டி அப்படியே இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை தடைப்படுகின்றது. அவர் நமக்குள்ளே உலாவி நம் குடும்பத்திற்குள்ளே நமக்காக கிரியை செய்கிறது. அப்படியே அது வந்து ஸ்ட்ரக்கப்பாகி நின்று கொள்ளுகிறது. ஆவியானவன் துக்கப்படுகின்றார். அந்த நேரத்துல அவர் மென்மையானவர். எனவே அவர் ஐக்கியத்தை விரும்புகின்றார். ஒரு ஸ்தாபனம் அல்லது ஒரு சபை என்றால் அதுல பிரதானமான தலையாக இருப்பவர் கிறிஸ்து. அதற்கு அடுத்து கர்த்தர் கொடுத்திருக்கின்ற போதகர். அப்போ இப்படி படிப்படியாக வரும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியத்தை எதிர்பார்க்கின்றார். எங்கு ஐக்கியம் பெருகி இருக்கிறதோ அங்கு ஆவியானுடைய அசைவாடுதல் அதிகமாக இருக்கும். எனவேதான் இங்கு பரிசுத்தவான்கள் எப்படி வாழ்த்துறாங்கன்னா, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக என்று சொல்லி, இந்த மூன்று நமக்குள்ளே இருப்பதாக, நம்மோடு இருப்பதாக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி இதோ பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆண்டவரை எங்களோடு கூட எப்போதும் இருப்பதாக அன்பு ஆண்டவரை எங்கள் உள்ளங்கள்ல பெருகட்டும். கிருபை ஆண்டவரே, இயேசு எப்படி கிருபையுள்ளவராய் இருக்கிறாரோ அப்படி கிருபையுள்ளவராக உம்முடைய பிள்ளைகள் இருக்கட்டும். ஐக்கியம், பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியத்தை விரும்புகிற தேவன். சமாதானத்தை விரும்பி ஆண்டவரே சமாதானம் பண்ணுகிறவர்களாக தேவ பிள்ளைகள் காணப்படுவார்களாக. உம்முடைய கிருபையும் உம்முடைய அன்பும் உம்முடைய ஐக்கியமும் பிள்ளைகளை தாங்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.